வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, அவர் டேட்டிங் ஸ்டோரி த எக்ஸ்பீரியன்ஸ் இட் யூ அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இட் மீ சீசன் 1 எபிசோட் 7 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சீரிஸோட எல்லா எபிசோடையுமே ஆர்டர் வைஸாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். சரி வாழணும்னு பேசாமல் வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ரியூட்டோ இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு தீவில் இருக்கிற மாதிரி இருக்குது. அடேங்கப்பா என்னது நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன்னா, நிஜமாலுமே இது சொர்க்கம் தான், நான் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் ரியூட்டோன்னு யாரும் எழுப்புற மாதிரி இருக்குது. என்னன்னா அவன் கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ரூனா தான் பார்த்தீங்கன்னா அவன் மேலேயே உட்காந்துட்டு இருக்கிறா. என்னாச்சு எந்திரி, ஏன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கிற, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. ரூனா அப்படின்னா இதெல்லாம் கனவுலையா? இந்த சம்மர் முழுக்கவே நான் சிறக்கவாசான்னு இருக்கிற இடத்துலையே தான் நானும் தங்கியிருக்க போகிறேன். எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது. பட் இதெல்லாமே கனவுலேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு ரியூட்டோ நினச்சிட்டே இருக்கிறான். ஆடி இவங்க சொன்ன மாதிரியே லூனா மெரின் அப்படிங்கிற ஒரு கடையில் பார்ட் டைம் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற கஸ்டமரை பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொருத்தங்களை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்திருக்கிற ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஹாட் ஷவர் எடுக்கணும், அவர் ஒரு ரூம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரியூட்டோவுக்கு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரியல. அண்ட் அதே சமயத்தில் ரூனா வந்து அந்த இடத்துல சமாளிச்சிட்டா பரவாயில்ல நல்லாவே வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இங்கே தம்ஸ்அப் காட்டிட்டு இருக்கிறான். அண்ட் இந்த இடத்துல ஏகப்பட்ட வேலைகளாக எல்லாமே இவங்க 2 பேருமே சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவங்க அம்மாவுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம்ஒர்க் நோட் புக்கு அமுச்சு விட்டுட்டாங்க. ஏன்னாவது சம்மர் வெக்கேஷன் லீவில் இவங்க இங்கே இருக்கிறதுனால அவனுக்கு படிக்கிற கொஞ்சம் நேரம் கொடுக்குறக்காக ரூனா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கிறா. அண்ட் ரூனா கூட வம்பளுக்கிறக்காகவே எங்கள் 2 பசங்க வந்துருக்காங்க. என்னாச்சு ரூனா சார் தனியாக இங்கே இருப்பியா இருக்குது, எப்போ போல ரொம்பவே அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கே வம்பழுத்து இருக்கிறாங்க. ஐயோ யார் அவனுங்க? ஏன்னா இந்த மாதிரி ரொம்பவே பாப்புலராக இருக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பளைங்களாம் வரது சகஜம் தான். பட் இருந்தாலுமே இப்போ நான் என்ன பண்ணுறது, அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. சரி சொல்லு ரூனா, உனக்கு என்ன பிடிக்குமா இல்லை அவனை பிடிக்குமா அப்படின்னு 2 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ரூனாவுக்கு என்ன தாண்டா பிடிக்கும், ஏன்னா உன்ன மாதிரி ஒரு கோழி பையனை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் இந்த இடத்துல லாக்கர் ஆக்சஸ் பண்ண வந்திருக்கீங்களா இல்லை சாப்பாட்டுக்கு ஏதாவது வந்திருக்கீங்களா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரியூட்டா கேட்கும்போது, அடடா நீங்கள் இந்த இடத்துல பார்ட் டைம் வேலை பார்க்குறீங்களா, நாங்கள் கஸ்டமர் நினச்சோம், சரி நான் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு. சரி சொல்லு ரூனா, நீ இந்த பையனை சூஸ் பண்ணுவே இல்லை எங்கள் 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணுவே அப்படின்னு அந்த பசங்க கேட்கும்போது, நான் இவனை தான் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூனா அந்த இடத்த கட்டி பிடிச்சிட்டா. இதை பார்க்கும்போது ரியூட்டாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. எனக்கே கடுப்பாக இருக்குது, எதுக்காக இந்த மாதிரி பசங்க மட்டும் தான் என் கூட வந்து பேசுறாங்க, எனக்கே சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரூனா அந்த இடத்துல கத்திக்கிட்டே இருக்கும்போது, என்ன மனுஷரு நான் உன்னை முன்னாடியே வந்து காப்பாற்றிருக்கணும், பட் நான் லேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரியூட்டா சொல்லியிருக்கான். பரவாயில்ல விடு, எனக்கு காப்பாற்றிக்கல, எனக்கு அதுவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூனா சொல்லிட்டு இருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிற, பீச்சில் கூடவா படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரூனா கேட்கும்போது, எங்கள் அம்மா என்னோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீ நல்லா காலேஜில் போய் சேர போகிறேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிக்கல் கூட ஸ்கூல் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் மேனிக்யூர் ஆர்டிஸ்ட் ஆகலான்னு அவளுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் தன்னோட அம்மாவோட ஒரே ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறா. அவளுக்கு அப்பா இல்லை, அந்த ஒரு காரணத்தினால தான் அவளோட டியூஷன் ஃபீஸை அவளே சேமிச்சு வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அக்காரி இருக்கார்ல, அவளுமே ஃபேஷன் ஸ்கூலில் சேர்றதுக்காக ஏதோ ஒரு பிளானிங் இருக்கிறா. ஸோ ஆக மொத்தம் எல்லாருமே ஒரு பிளானிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோனா சொல்லிட்டு இருக்கும்போது, சரி உன்னோட பிளானிங் என்ன அப்படிங்கிறாங்க. என்னோட பிளானிங் தான் ஏற்கனவே ஹை ஸ்கூல்லே நிறைவேறிச்சு. என் மனசுக்கு பிடிச்ச பையனை காதலிச்சு அவன் கூட ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஃபீலிங்கில் வாழ்ந்துட்டு இருக்கிறதா எனக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா சின்ன வயசுலேயே எங்களுக்கு பிரிஞ்சுட்டு போயிட்டாங்களே, அதனால தான் நான் எனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கலான்னு இருக்கிறேன். நான் அம்மா ஆனதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஹஸ்பண்ட் கூட காதலே இருப்பேன். அது நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கணும், அது எல்லாமே எனக்கு நிறைய ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூனா சொல்லிட்டு இருக்கிறா. ஏன்னா மனுஷன் நான் ரொம்பவே ஓவராக பேசிட்டு இருக்குது அப்படின்னு ரூனா சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல விட அதெல்லாம் கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ரியூட்டாவும் சொல்லிட்டு அவனுமே குளிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். ஸோ ஆக்சுவலி என்னை விட அவன் நிறைய வருங்காலத்தை பற்றி கனவு கண்டு வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரியூட்டா பேசிகிட்டே இருக்கும்போதே, என்னது அந்த முறையில் நடக்கவே கூடாது, ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூனா பின்னாடி கத்திட்டு இருக்கிறா. என்னென்னு கதை திறந்து பார்த்தா இந்த இடத்துல பொட்டேட்டோ எல்லாமே தீர்ந்து போச்சு. வேணா ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது, இதை வச்சு சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க பாட்டி கேட்கும்போது, இல்லை பாட்டி நான் சமைக்க வேண்டியது கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூனா கத்திக்கிட்டு இருக்கிறா. அவங்க பாட்டிக்கு எதுவுமே கேட்கல, இன்னொரு தடவை சொல்லு அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ரியூட்டாக்காக சர்ப்ரைஸாக பண்ணலான்னு ஆசையாக இருந்திருக்கிறா. ஆனால் இந்த இடத்துல ரியூட்டா வந்தனால எல்லாமே பாலாயிருச்சு. அப்படின்னா சரி பாட்டி செய்யோ, நான் போய் கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி போயிட்டு அப்படின்னு அவங்க பாட்டி அனுப்பிச்சுடுறாங்க. அப்படின்னா இரு நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியூட்டோமே பார்த்தீங்கன்னா இங்கே ரூனா கூட ஷாப்பிங் வந்திருக்கிறா. ஸோ அவங்க தேடி இருந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிடச்சிருச்சு. க்ரோசரி ஷாப்புக்கு போயிட்டு க்ரோசரியெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் 2 பையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கஷிமாவே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஏன் அந்த பையை பிடிச்சிருக்கிற கூட எனக்கு கையை பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பையுமே இங்கே பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா கை கொடுத்துட்டு வந்துருக்கிறா. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே நான் உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியூட்டா கேட்டுகிட்டே இருக்கிறான். ஹெல்ப்பா அப்படின்னா எனக்காக அந்த கேரட்டை சாப் பண்ணி தரையா, தயவு செஞ்சு அது துருன்னு வெட்டிடாத, ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரூனா சொல்லிட்டே இருக்கிறா. அவங்க பாட்டியுமே இருந்து கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு வேடிக்கை இருக்கு தெரியுமா, நீ நானும் ஏற்கனவே மேரீட் ஆன கப்பல் மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எனது மேரீட் ஆன கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஆமாம் யோசிச்சு பாரு, நீ நானும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கடைக்கு போயிட்டு வந்திருக்கிறோம், எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. சரி இந்த சாப்பாடு ஆயிடுச்சு ஆக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரூனா ஊட்டி விட்றா. ஊட்டி விட்டோன்னே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியூட்டா சொன்னோன்னே, எனக்கு இப்போ வரைக்கும் அதெல்லாம் தெரியாமல் இருந்தது தெரியுமா,
ஏன்னா ஒரு பர்சனை டேட் பண்ணுறது ரொம்பவே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூனா பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் சீன் கட் பண்ணால் இங்கே குரோசேவோட அம்மாவை கட்டிட்டு இருக்கிறாங்க மரியாவை. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்படி இருந்தது கிளாஸ் எல்லாமே அப்படின்னு அவங்க அம்மா மரியா கேட்குறாங்க. ஸோ எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது, அந்த இடம் ரொம்பவே கூட்டம் இருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ சம்மர் ஃபெஸ்டிவலுக்கு உன்னோட பாட்டி சையவங்க கூப்பிட்டுருக்காங்க, அந்த இடத்துக்கு போகலாமா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரூனாமே அந்த இடத்துல இருக்கிறா. அந்த இடத்துல அவளோட பாய் ஃப்ரெண்டும் இருக்கானம்மா, அவனோட பேர் கூட ஏதோ ரியோ ட்ரூ அந்த மாதிரி ஏதோ இருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிகிட்டே இருக்கும்போது, அம்மா என்னை மன்னிச்சிருக்க, நான் இந்த வாரம் வர முடியாது, ஏன்னா என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால் நான் இந்த வருஷம் வர முடியாது, அடுத்த வருஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரோசே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக அவர் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டா. அண்ட் அவங்க பாட்டி ரொம்பவே ஆசைப்பட்டு வந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுன் ஆகிட்டாங்க. இந்த வருஷம் ரியூச்செல்லாம் வந்திருக்கிறான், அதனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குடும்பமாக ஒன்றா இருக்கலான்னு பார்த்தேன், பட் என்ன பண்ணுறது, அவளுக்கு ஏதோ வேலை இருக்குதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு குரோசையை பற்றி அவங்க பாட்டி புலம்பிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்ச பாத்திரத்தை வந்து கழுவிட்டு இருக்காங்க. ஸோ நான் கடைசி வருஷம் வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்கு வராமல் போயிடுச்சு, அதனால நான் மரியாவை 2 வருஷமாக பார்க்கவே இல்லை. ஆனால் கேர்ள்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்மளோட ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டாக வந்தால, அப்போ நான் அவளை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அவள் ரொம்பவே வளர்ந்துட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவள் என்னை கண்டிப்பாக வெறுப்பான் தான் நினைக்கிறேன், ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் இருக்கிறத நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. அவள் என் கூட முன்ன பின்ன பேசுனது கூட இல்லை, ஏன்னா அவளோட டேஸ்ட்டு என்னோட டேஸ்ட்டு வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம மரியா வந்து ஒரு பொம்மை தூக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரூனாமே பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை எடுத்து வந்துட்டு இருக்கிறா. ஸோ இவங்க 2 பேருமே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது அவளுமே பார்த்தீங்கன்னா ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறா. ஸோ தன்னோட தங்கச்சிக்காக இவ பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறா. நாங்கள் 2 பேருமே என்னதான் ஒன்று நடந்தாலும் எங்களோட டேஸ்ட் எல்லாமே வெவ்வேறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ரூனா பேசிகிட்டே இருக்கிறா. அண்டு குரோசேக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ ரொம்பவே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பார்ல, அதனால் அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதை சொன்னால் இப்போ ரொம்பவே வீடாக இருக்கும், பட் இருந்தாலுமே சொல்கிறேன், நீ வந்து மரியாவோட ஃப்ரெண்டாக என் கூட இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரூனா சொல்கிறா. எதுக்காக அந்த மாதிரி சொல்கிற அப்படிங்கும்போது, ஸோ ஆக்சுவலி அவள் என் சிஸ்டருங்கிறதே வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் வந்து அவள் கூட ஃப்ரெண்டாக இருக்கல அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் இந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராஜெக்ட் அப்படின்னு என் தங்கச்சி கூட நான் சேர்ற ப்ராஜெக்ட்டுக்கு பேர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு இங்கே ரூனா சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வின்டர் முடிவுக்குள்ள நான் அவள் கூட ஒன்றா சேர போகிற மாதிரி அப்படின்னா எனக்கான குறிக்கோள் கிடைச்சிருச்சு, இதான் என்னோட ஃபியூச்சர் கோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூனா கத்திக்கிட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் மௌவ தன்னோட வேலை எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டாங்க. மௌவ உனக்கான டின்னர் அங்கே ரெடியாக இருக்குது, போய் சாப்பிட அப்படின்னு ரூனா சொல்லிகிட்டே இருக்கிறா. இங்கே பாரு உன்னோட ஃபோனை நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌவ ஃபோன் கொடுக்குறாங்க. ஸோ ஃபோன் வந்து சந்தோஷத்தில் அக்காரி நிக்கோலுக்கு 2 பேருக்குமே மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கிறா. ஐயோ என்கிட்ட ஏகப்பட்ட மெசேஜ் இருக்குது, அன்ரீட் பண்ணாமல் நான் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டிங்கில் ஏகப்பட்ட வீடியோ போயிட்டு இருக்குது, அதை எப்படியாவது நான் பிக்கப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம யூடியூபுக்கு ரூனாவை பார்க்க ஒரு மாதிரி ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா சரி நீ நானும் சேர்ந்து இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரூனா சொல்கிறேன். இவனுக்கு செம ஷாக்கிங் ஆயிடுச்சு, என்னென்னு பார்த்தா இந்த வீடியோ தான் இவங்க ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அண்ட் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா ரீல்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த நாள் காலையிலேயே மோவை பார்த்தீங்கன்னா ஒரு சம்பள கவர் மாதிரி கொடுக்குறான். எதுக்காக எனக்கு சம்பள கவரில் தரீங்க, ஆக்சுவலி நான் அந்த இடத்துல பார்ட் டைமாக வேலை பார்க்குறேன், பட் இருந்தாலுமே நீங்கள் என்னை வீட்டில் சும்மா தங்கறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்களா, அதுக்கு அந்த சம்பளம் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, ஏன்னா நான் ஒரு ரைட்டர், என்னோட வேலையை மாறி மிச்சம் பண்ணுறதுக்காக நீயும் சேர்ந்து வேலை செஞ்சுருக்கீல, அதெல்லாம் எனக்கு ஏகப்பட்ட டைம் மிச்சமாச்சு, அதனால இந்த சம்பளம் வச்சுக்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செகண்ட் ஆனிவர்சரியில் அவருக்கு நல்ல கிஃப்ட்டாக வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மோவை சொல்கிறாங்க. அண்ட் மொவ கொடுத்த ஐடியாங்கிறதுனால இவங்களோட செகண்ட் ஆனிவர்சரிக்காக ஏதாவது வாங்கணுமே அப்படின்னு இந்த கடைக்குள்ள போயிட்டு இருக்கிறான். ஸோ சிறக்காவுக்கு வாங்குற அளவுக்கு இங்கே என்ன கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியா மாதிரி வருது. அண்ட் அதே சமயத்தில் அவன் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். ரூனா கால் பண்ணி எங்கே இருக்கிற அப்படின்னு நம்ம ரியோட்டாவை கேட்கும்போது நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்படிங்கிறாங்க. இரு கதவு பொறுமையாக தோற அப்படிங்கிறாங்க. கதவு திறந்து பார்த்தது தெரியுது, அந்த இடத்துல தேவதை மாதிரி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் வாயை பொழந்துட்டான். என்னாச்சு, பாட்டி சையோ தான் எனக்காக இந்த ட்ரெஸ் பண்ணி விட்டாங்க, எப்படி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூனா கேட்குறா. நீ பார்க்கறக்கு ரொம்பவே அழகாக இருக்காரு தெரியுமா அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லியிருக்கிறான். ஹே அன்றைக்கி என்ன பிக்னியில் பார்த்த மாதிரியே நீ மறுபடியும் இப்போ பண்ணிட்டு இருக்கிறதானே பேர்வேட் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறா. இல்லை அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அப்படியா அப்படின்னு சரி இப்போ பாட்டி உனக்காக யுக்காட்டா வச்சிருப்பாங்க, அதை போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரூனா சொல்லிட்டு இருக்கிறா. அண்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபெஸ்டிவல்னாலே ஏகப்பட்ட கடை எல்லாமே இருக்கும்ல, அங்கே இருக்கிற கடையில் எல்லாமே மீன் பிடிக்கிறது. அண்ட் அந்த இடத்துல ஏகப்பட்ட மாஸ்க் இருக்குது, அந்த மாஸ்க்கை வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரியூட்டா வந்து போராடிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் பெருசாக ஒரு மிருகம் மாதிரி வந்துட்டு மாஸ்க் போட்டு வந்து பயமுடுத்த வைப்பார். ரியூட்டா அந்த இடத்துல பயந்துருப்பான். சிறக்கா உனக்கு ரொம்பவே டயர்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே நின்றுட்டு இருக்காங்க. டயர்டாக இல்லை, ஒரு நிமிஷம் எனக்காக இந்த லைனை பிடிச்சி வச்சிருக்கிறியா, நான் ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மோதிர கடைக்கு போயிட்டு வரா. வாவ் இந்த மோதிரம்லாம் உண்மையிலேயே அழகாக இருக்குது. ஸோ மூன்ஸ்னு வச்சிருக்கிற மோதிரம் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. மன்னிச்சிருங்க அது வித்துருச்சு, அதனால் நீங்கள் அடுத்த வருஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் சொல்கிறாங்க. அப்படின்னா சரி நானும் அடுத்த வருஷம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு இருக்கிறா. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா கேண்டிட் ஆப்பிள், அதாவது ஒரு ஆப்பிளில் குச்சியை சொறி வச்சுட்டு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு நிஜமாலுமே இந்த ஆப்பிள்லாம் இப்போ சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. அண்ட் உனக்கு காலெல்லாம் வலிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
ஏன் இதையே கேட்டுட்டு இருக்கிற? நீ ஏற்கனவே இந்த கால் வலிக்குது அப்படின்னு கேட்டல்ல. ஏன் உனக்கு கால் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரூனா கேட்கும்போது, ஆமா ஆக்சுவலி எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைமு. நான் இதுக்கு முன்னாடி யார்கிட்டயுமே இந்த மாரி சீஸ் டாக் சாப்பிட்டதில்ல, மீன் பிடிச்சதில்ல, இந்த கேண்டி டாப்பிட்லாம் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கஷ்டமா சொல்லிட்டே இருக்கிறான். பட் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் நீ எனக்காக ஒரு பபிள் டீ வாங்கி குடுத்த பார்த்தியா? அந்த மாரி இதெல்லாமே ரொம்பவே வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கஷ்டமா சொல்லிட்டே இருக்கிறா. எங்க அப்பா ஃபர்ஸ்ட்டு எங்க அம்மா கூட இருக்கும்போது எனக்கு வாங்கி தந்தது என்னன்னு தெரியுமா? இந்த கேண்டி டாப்பிள் தான். ஸோ அதனால தான் நான் எங்க அம்மா மாரியே முதல்ல யாரு டேட் பண்றாங்களோ, அவங்க கூட தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் இருந்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா அந்த இடத்துல நின்னுக்கிட்டா. "சீரக்காவா ஏன் என்னாச்சு? ஏன் இங்கே நின்னுட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியூட்டா கேட்கும்போது, ரூனா இந்த இடத்துல ரொம்பவே சோகமா இருக்கிறா. ஆனா இந்த இடத்துல இருக்கிற எல்லா விஷயமுமே எனக்கு பழக்கப்பட்டது தான். எல்லாமே எனக்கு செகண்டு, தேர்டு அந்த மாரி தான் இருக்குது. பட் உனக்கு இதெல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றல்ல. நானும் யுக்காட்டா போட்டுக்கிட்டு ஒரு பையன் கூட சீஸ் கான்டாக்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், மீன் பிடிச்சிட்டு இருக்கிறேன். இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா இது எதுவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் இல்லையே. இது எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் டேட்டிங் பண்ற உனக்கும் இது ஃபர்ஸ்ட்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கும் இது ஃபர்ஸ்ட்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னால தான் எதுவுமே முடியலையே. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீ என் கூட வச்சிருக்கிற. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். பட் உனக்கு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா என்னால எதுவுமே தர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரூனா அழுதுகிட்டே இருக்கிறா. நீ அத விட என்கிட்ட நெறையவே பண்ணிட்ட ரூனா. நீ உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கீல. அதுதான் ரூனா எனக்காக நீ குடுக்குற ஒரு பிரசன்ட் ஃபர்ஸ்ட் டைமு. அத நெனச்சாலே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது தெரியுமா? ஏன்னா நீயும் நானும் சேர்ந்து போட் ரைடிங் போனது, நீ நானும் டேட்டிங் போனது அண்ட் பீச்சுக்கு போனது, அந்த போன ஒவ்வொரு சமயத்திலுமே நீ அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணில. அந்த ஃபீலிங்ஸ் தான் நீ எனக்கு குடுக்குற ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட செகண்ட் மந்த் ஆனிவர்சரிய கொண்டாடுறதுக்காக இது உனக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்த எடுக்குறான். நீ அது இன்னது ஞாபகம் வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கிறா. ஆமாண்டா அது மட்டும் இல்லாம நான் ஒரு மோதிரத்த பார்த்தேன். அந்த மோதிரத்த பார்த்தோனே உன் ஞாபகம் வந்தது. அத நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த மோதிரம் பார்த்தா இவ தேடிட்டு இருந்த மூன் ஸ்டோன். ஆக்சுவலி உன்னோட பிறப்பு கல் என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நான் இந்த மூன் ஸ்டோனை வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரியூட்ட சொல்லிட்டே இருக்கும்போது, உன்னை பார்க்கறதா என்னோட பெஸ்ட் தெரியுமா? ஏன்னா நீ எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் தான். ஸோ நீ என்னோட பிரசன்ட்டா இருக்கிறதுக்கு நான் ரொம்பவே குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூனா அழுந்துட்டே இருக்கிறா. அப்படின்னு சரி நீ நானும் வெவ்வேறு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம டேட் பண்றதுக்கு அப்புறம் நீ நானும் சேர்ந்து ஒண்ணா ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நீ நானும் சேர்ந்து எல்லாமே ஒண்ணா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த செகண்டே ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. வான வேடிக்கை பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியா போயிட்டு இருக்குது. அண்ட் ரூனாமே பார்த்தீங்கன்னா இங்க நம்ம ரியூட்டாக்கு பக்கத்துல வந்து உட்காந்துருக்கிறா. நம்ம மனசுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அவங்க பக்கத்துல உட்காந்தா இந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறா. அதனால தான் நம்ம பக்கத்துல உட்காந்துருக்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரூனா சொல்லிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்துல நீ நானும் டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் ரொம்பவே தேவைப்படுது அப்படின்னு இங்க ரூனா சொல்லிட்டே இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் உன்னை ரொம்பவே காதலிக்கிற ரூனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரியூட்டோ சொல்லிட்டே இருக்கிறான். நானும் உன்னை காதலிக்கிற ரியூட்டோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா உலகையே மறந்துட்டு கிஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு ரொமான்டிக்கா காட்டுற மாதிரி வான வேடிக்கையுமே பார்த்தீங்கன்னா கோயிலில் கொண்டுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிக்கப்பட்டதே.